கரூர் மாவட்டத்துல ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளாக இந்த கடுமையாக இந்த இனாம் நில பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. மக்கள் பேர்ல 67ல ரயத்வாரி பட்டா முறையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது விவசாய நிலமா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுமனை பட்டாவா இருந்து மக்கள் வீடு கட்டி குடியிருந்தாலும் சரி, 67லயே மக்கள் பட்டா வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னையும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு மேல மக்கள் கிட்ட பட்டா ஒரிஜினல் பட்டாவே இருக்குது. அத நீங்க விற்க முடியாம வாங்க முடியாம ஜீரோ வேல்யூ பண்றது, லெட்டர் கொடுத்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாம பண்றது, இந்த மாதிரி வேலைகளை தொடர்ச்சியா கடந்த காலங்கள்ல பல 10 ஆண்டுகளாக அறநிலைத்துறை தரப்புல இருந்து தவறாக செஞ்சதுனால மக்கள் கரூர் மாவட்டத்தில் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க. பட்டா அவங்க பேர்ல இருக்கு, அரசாங்கம் பட்டா கொடுத்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் 100 வருஷம் அவங்க அந்த இடத்தை உழுதுகிட்டு இருக்காங்க. வீடு கட்டி குடியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க, வித்திருக்காங்க. திடீர்னு நீங்க அறநிலைத்துறை இது எங்க நிலம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு பெரிய பிரச்சனை இங்க உருவாகி இருந்தது. அந்த பிரச்சனையை கடந்த 30 நாட்களாக தொடர்ச்சியா இப்போ பதவியேற்றிருக்கிற தாவேக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களோட தொடர்ந்து நாங்க கொண்டுட்டு போய் ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம். அதன் விளைவாக இன்றைக்கு 3084.95 ஏக்கர் நிலங்கள் இந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பண்ணப்பட்டது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம தடுக்கப்பட்டது. இது விடுவிக்கப்பட்டிருக்கு. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், குறிப்பாக அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கரூர் மாவட்ட மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப நம்மளுடைய தரப்பை புரிஞ்சுக்கிட்டு சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து புதிய ஒரு ஸ்பெஷல் டிஆர்ஓ கரூர்ல போட்டு ஒரு ரெவென்யூ டீம் போட்டு எல்லா பட்டா ஆவணங்களையும் ரெவென்யூ ரெக்கார்ட்ல இருந்த எல்லாத்தையுமே 1912 67ல இருந்து எல்லாம் ஆராய்ஞ்சு எந்த பட்டா கோயில் பேர்ல இருக்கு, எந்த பட்டா மக்கள் பேர்ல இருக்குது, எந்த நிலம் கோயிலுக்கு சொந்தம், எது மக்களுக்கு சொந்தம் தெளிவா பிரிச்சு ஒரு முதல் கட்டமாக இதை கொடுத்திருக்காங்க. இதுல 1 இன்ச் நிலவோட இந்த 3084.95 ஏக்கர்ல 1 சென்ட் நிலம் கூட கோயில் நிலம் கிடையாது. அதுக்கு ரெவென்யூ ரெக்கார்ட் இருக்கு. அதே மாதிரி பட்டாவை இன்னைக்குதான் கொடுத்த மாதிரி பாஜக ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட்டா இப்ப கோயில் நிலங்களை எடுத்து 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்களை எடுத்து கரூர் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு கட்டவிழ்த்து விட்டுருக்குது. அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது நான் நினைக்கிறேன். 10,000 மக்கள் காலங்காலமாக அந்த நிலத்திற்கு உரிமை உள்ளவர்கள், அந்த இடத்திற்கு உரிமை உள்ளவர்கள், அந்த வீட்டிற்கு உரிமை உள்ளவர்கள் ஒரே நாள்ல ஒரு குறிப்பிட்ட அரசோட அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட் தவறாக ரெஜிஸ்ட்ரேஷனை பிளாக் பண்ணாங்கிறதுக்காக